ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் மூத்த குடிமக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்காக தமிழக அரசு புதிய ஒரு ஆப் வந்து பார்த்தா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் மூலமாக என்னென்ன பெனிஃபிட் இருக்க போது, இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சீனியர் சிட்டிசன் அப்படின்ற ஒரு ஆப் வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இந்த கைபேசி செயலியில் மூத்த குடிமக்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக அருகாமையில் உள்ள முதியோர் இல்லங்கள், மருத்துவமனைகள், மக்கள் மருந்தகம், ஒன்றிய மாநில திட்டங்கள், மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையம் அதிகாரிகளும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியம் பற்றிய விவரங்கள், மருத்துவமனைகள் மற்றும் மக்கள் மருந்தகத்துடைய விவரங்கள் மற்றும் அவர்கள் குறைகள் தெரிவித்திரவும் இந்த செயலி மூலமாக நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா மூத்த குடிமக்களுமே மறக்காமல் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இதாங்க உங்களுக்கான ஆப். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசனுக்கான ஆப் தான் கொடுத்துருக்காங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு முதல்ல உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தா சைன் அப் கேட்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் சைன் அப்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் முதல்ல வந்து பார்த்தா உங்களுக்கு ஒன்று இந்த மூலமாக, அதாவது உங்கள் நேம் என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நேம் என்டர் பண்ணிட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உங்கள் ஏஜ் என்ன, ஸோ நீங்கள் பிலோ 20, 20 to 40, 40 to 60, 67 அந்த மாதிரி என்ன ஏஜ் மீட் அப்படின்னு கொடுத்துட்டு மேலா ஃபீமேலா அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு சைன்அப் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். அல்லது ஜிமெயில் லாகின்ல இருக்கு அப்படின்னா சைன்இன் வித் கூகுள் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக மொபைலில் இருக்க அந்த மெயில் ஆக்சஸ் கொடுத்து நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கான சர்வீஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடும். ஏதாச்சும் உங்களுக்கு எமர்ஜென்சி இருக்குன்னா எஸ்ஓஎஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எமர்ஜென்சி வந்து பார்த்தா சம்மந்தப்பட்ட நபருக்கு வந்து போகும். அதேமாரி கால் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி நீங்கள் வந்து கால் பண்ணலாம். ஓகே, இல்லை முதல்ல உங்களுக்கு வந்து பார்த்தா சர்வீஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது கவர்மெண்ட் சர்வீசஸ். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான சர்வீசஸ்லாம் என்னென்ன இருக்குது அதை பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி யார் யார் எங்கெங்கே இருக்குது அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான அட்ரஸ் என்ன அதையும் வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இன்னொரு ஆப்ஷன்ஸாக ஹாஸ்பிட்டல் டீட்டெயில். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தமான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ரஸ் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பீப்புள் ஃபார்மசி. அதாவது வீட்டுக்கே வந்து மெடிசன்லாம் கொடுக்குறவங்க யார் யார் இருக்காங்க, அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன அதை பற்றியும் வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓல்டேஜ் ஹோம்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது, ப்ரைவேட் ஃப்ரீ ஹோம்ஸ் எங்கே இருக்குது, ப்ரைவேட் பெய்டு ஹோம்ஸ் எங்கே இருக்குது, இன்டர்நெட் காம்ப்ளெக்ஸ் எங்கே இருக்குது, இதெல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏதாச்சும் நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஆட் கிரீவன்ஸ் கொடுத்து யார் மேலாச்சும் நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். சம்பந்தப்பட்ட நபருக்கு வந்து போகும். அதுக்கப்புறம் ஆஃபீஸருக்கான டீட்டெயில்ஸ் வேணும், அதாவது ஆர்டிஓ மெயின்டெனன்ஸு, டிஎஸ்டபிள்யூ அந்த மாதிரி எல்லாருடைய ஆஃபீஸருக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் மற்றும் வெல்னஸ் குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. யோகா ஃபார் சீனியர் ஹெல்த் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கெங்கே இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ சீனியர் சிட்டிசனுக்காக தமிழக அரசு இந்த ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.